ஹலோ. ஆமாம்மா, ஃபோட்டோகிராஃபர் தான் பேசுகிறேன். ஆ ஓகே 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 ஓகே. உங்களுக்கு என்ன உங்கள் ஈவெண்ட் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்ல? ஓகே ஓகே. ஒரு 2500லேருந்து 3000 வரும். பட்ஜெட் இல்லையா? என்னங்க சொல்கிறீங்க? குறைக்கணுமா? சரி, நீங்கள் தமிழவங்களா போயிட்டீங்க வேற. சரி, உங்களுக்காக நான் வந்துட்டு ஒரு 1700 போட்டுக்கிறேனே. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. சூப்பர் 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 சூப்பர். 5 months later. எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே. உங்களோட ஆல்பம் எல்லாம் ஃப்ரேம் எல்லாம் நான் டெலிவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி குறைஞ்ச விலையில் நான் அழகாக செஞ்சு கொடுத்துட்டேன். நான் எப்ப கேட்டேன் கொஞ்சம் வேலை செஞ்சு என்னது? நீங்கள் எப்போ குறைஞ்ச விலையில் கேட்டிங்களா? ஏங்க மெசேஜ் ப்ரூஃப் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் தாங்க சொன்னீங்க பட்ஜெட்டாக வேணும்னு. நான் பட்ஜெட்டை கேட்கவே இல்லைங்க. நீங்கள் கேட்கவே இல்லையா? என்னங்க சொல்கிறீங்க? ஐயோ, நீங்கள் தாங்க கேட்டீங்க. நீ எல்லாம் என்ன ஃபோட்டோகிராஃபரா? மூதேவி, நீ எல்லாம் என்ன கிளைனு? நீ எல்லாம் ஒரு கிளைனா? நீ தானே பட்ஜெட்டாக கேட்ட. இப்படியெல்லாம் பேச தோணுங்க. ஆனால் என்ன செய்ய, கஸ்டமர் அவங்க தான் நியாயமாக பேசுவாங்க. ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு அவங்க வந்துட்டு லேட் ஆக்கிட்டு ஃபோட்டோகிராஃபர் மேலே பழிய போடுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த பிஜிஎம் வரணுமே, எங்கே வரல? ஓகே ஓகே. சூப்பர் 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 சூப்பர். படம் எடுக்கிறீங்களா? மலேசியாலே பெரிய தேட்டரில் இது பண்ணுறீங்களா? பப்ளிக் டிசைனிங் பண்ணணும். ஓகே ஓகே. அப்புறம் ஃபுல்லாக மீடியா கவரேஜ் வேறு. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். செஞ்சிடலாம். வேறு என்ன செய்யணும்? லைவ் ஸ்ட்ரீமிங். ஓகே ஓகே. சூப்பரான ஒரு பேக்கேஜில் நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேங்க. இது ஸ்பான்சர் வேணுமா? ஸ்பான்சர் அப்போ டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷனா? அப்படின்னா ஒரு 50 வெள்ளி 100 வெள்ளி கொடுப்பீங்களா? ஓகேங்க. சரிங்க. இருங்க, எனக்கு இன்னொரு கால் வருது. செஞ்சு கொடுக்குறதே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் படம் எடுக்கிறீங்க. பட் வந்துட்டு டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷன் தான் கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி படம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண முடியும்? ஹலோ, சொல்லுங்க கேட்போம். பர்த்டே ஃபங்க்ஷனா? சூப்பர் 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 சூப்பர். ஃபோட்டோ ஒண்டி பிடிச்சி கொடுக்கணுமா? சரி, பென்ட்ரைவில் போட்டு கொடுத்தா ஒண்டி போதுமா? ப்ரைஸ் அந்த மாதிரினா வந்துட்டு ஓவரால் ஒரு 700 வரும். 50 பேர் தான் வராங்களா? ஷுவராக சொல்கிறீங்களா 50 பேர் தான் வராங்கன்னு? ஐ யூ ஷுவர் அபவுட் இட்? 300 வெள்ளிக்கு வேணுமா? என்னங்க சொல்கிறீங்க? 300 வெள்ளிக்கு வேணுமா? ஏங்க நீங்கள் பாருங்கள், ஃபோட்டோகிராஃபினா என்னன்னா ஒரு 10 20 30 40 வருஷம் வந்துட்டு அங்கே ஒரு மெமோரிஸாக இருக்க போகுது. அந்த ஈவெண்ட்டில் நம்ம என்ன செஞ்சோன்னு வந்துட்டு நம்ம வருங்கால ஜெனரேஷனுக்கு காமிக்க தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப பேசுகிறேண்ணா, ஃபோட்டோகிராஃபியே வேணாமா? வேணவே வேணாமா? என்னங்க சொல்கிறீங்க? ஹலோ, என்ன இது? ஃபோட்டோகிராஃபிக்கு வீடியோகிராஃபிக்கு இவ்வளோதான் மதிப்பா? ஓ நோ. கரண்டாக நடக்கல, ஒரு 10-15 வருஷமாக இதுதான் நடக்குது. ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் பப்ளிக் டிசைனர்ஸ்க்கு வந்துட்டு இது நடக்குது. அதுக்கு வரன்னு சொல்லியே நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியை வேணாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மளும் மனுஷனுங்க தானே, கேமரா பிடிக்கிறதுனால நாய் இல்லையே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.